எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் அன்பான இனி நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் NST ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள் பஞ்சாங்க பதிவுகளை பார்ப்போம். மார்ச் மாதம் 14/3/2025 வெள்ளிக்கிழமை, உத்தராயணம், ஸ்ரீ குரோதி வருடம், மாசி மாதம் 30ஆம் நாள். இன்றைய நாளில் பௌர்ணமி மதியம் 12:57 வரை இருக்கிறது. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. மாலை நல்ல நேரம் 5 முதல் 6 வரை. கௌரி நல்ல நேரம் பகல் 12:30 முதல் 1:30 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய நாளுக்கான ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் 3 முதல் 4:30 வரை. இன்றைய திதி மதியம் 12:57 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. இன்றைய யோகம் மதியம் 12:55 வரை சுக நாம யோகம், பின்பு கண்ட நாம யோகம். இன்றைய கரணம் 12:57 வரை பவம், பின்பு பாலவ கரணம். இந்த நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். இந்த சந்திராஷ்டம நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். மகரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன் சனி, மீனத்தில் புதன் ராகு சுக்கிரன். இன்றைய நாளுக்கான விசேஷங்களை பார்க்கலாம். பௌர்ணமியும் வெள்ளிக்கிழமையும் இணைந்து வருகின்ற ஒரு நல்ல நாள். இதுவும் ஒரு விதமான அமைப்பு தான், நல்ல ஒரு யோகமான விஷயம். வெள்ளி என்றாலே நம்ம சுக்கிரன் என்று எடுத்துக்கொள்கிறோம். பௌர்ணமி என்றால் அண்ணாமலையார். அவர் பௌர்ணமினா ஞாபகம் வரது அவர் மட்டும்தான். பௌர்ணமியும் ஒரு வளர்பிறை கணக்கு தான், புரியுதுங்களா? அதனால இந்த பௌர்ணமி நாளில் பொருளாதாரம் இல்லாத இருக்கிறவர்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்யலாம், புரியுதுங்களா? பௌர்ணமி வழிபாட்டில் சத்யநாராயண பூஜை செய்யறது இன்னும் பெஸ்ட்டு. அதெல்லாம் வழிபாடு பண்ணும்போது இல்லம் சுபிட்சமா மன சந்தோஷமா இருக்கும், புரியுதுங்களா? இன்னைக்கான ராசி பலன்களை பார்ப்போமா? மேன்மை பொருந்திய மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய நாள் தங்களுக்கு சாதகமான பலன்களை தந்திருந்த போதிலும் ஒரு உல்லாசமாக, ஒரு சந்தோஷமாக, இன்ப சுற்றுலாவோ அல்லது அதற்கு இணையான ஒரு விஷயத்தில் பங்கு கொள்ளக்கூடிய அமைப்பு இன்று உங்களுக்கு உண்டு. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்கள் இன்றைய நாளில் மிகுந்த ஒரு சேலஞ்சுக்கு தயாராதீங்க. இதை செஞ்சுதான் நான் ஆவேன், நானே தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணியம், ஒரு மனசுக்கு உள்ளாட ஒரு வெற்றி அப்படிங்கிற மகிழ்ச்சியான அமைப்புக்குள்ள தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கீங்க. அதனால ரிஷபத்தை பொறுத்தவரை இந்த நாள் கொஞ்சம் நல்லா இருக்கு. மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் எதுவுமே பட்டது உடனே செய்யணுன்ற அமைப்புகள் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் விட்டு யோசிச்சு நிதானமா சாந்தமா எடுத்தீங்கன்னா அந்த முடிவு உங்களுக்கு ஜெயிக்கும். கடகராசி அன்பர்களே, இந்த தினம் தங்களுக்கு ஓய்வு பெறக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது ஓய்வுனா தேவையில்லாத டென்ஷன்ல நிம்மதியா ஒரு இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கிற அமைப்பு தான் கடகத்தை பொறுத்தவரையில ஓடிட்டு இருக்கு. அதனால கடகராசி அன்பர்கள் மிகுந்த எச்சரிக்கை கவனத்துடன் இருக்கணும். எப்பவுமே ஒரு போட்டி பந்தயம் அந்த மாதிரி விஷயங்களை கூட ஜெயிக்கலாம், ஆனா சாந்தமா இருந்தோம்னா வெற்றி டபுள் மடங்கா கிடைக்கும். அதுதான் முக்கியம்.
சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் மிகுந்த அற்புதமான நாள். சந்திரன் ராசிக்குள் இருக்கிறார். அவர் விரையாதிபதி இருந்த போதிலும் ராசிக்குள் இருப்பது என்பதை விடவும் மன சந்தோஷம் இருக்கின்ற அமைப்பு இந்த நாளில் இருக்கின்றது. அதனால ஆதாயம் உங்களுக்கு ரொம்ப நல்லா நடக்கும். சிம்மத்தை பொறுத்தவரையிலும் எது கேட்குறாங்களோ அது தேவையான நேரத்தில் தேவையானது கிடைக்கும். அதான் ஒரு விஷயம். அதனால ஆதாயம் உங்களுக்கு உண்டு, சிறப்பு. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசியை பொறுத்த மட்டில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நட்புகளுடன் விரும்பிய பயணம் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு. வேலை இல்லாமல் இருக்கிறேன், சும்மா தான் இருக்கிறேன், டென்ஷனோட தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த வாய்ப்பு இன்னைக்கு வரும். போய் சந்தோஷமா இருந்து சுத்திட்டு வாங்க, வாழ்க்கை மாறும். துலாம் ராசி அன்பர்களே, இந்த நாள் தங்களுக்கு சிறப்பான அமைப்பு ஏதும் இல்லை. அதாவது ஒரு எஃபெக்ட் பண்ணி ஒரு வேலை செஞ்சாலும் அதுக்கான கூலி கிடைக்கலன்ற அமைப்பு தான் இன்னைக்கு உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால துலாமை பொறுத்த வரையில் நஷ்டம் சொல்லலாம், இருந்தாலும் பொறுத்திருக்க முடியாத சென்று பணி செய்து மன சங்கடங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக நான் தெரிவித்தது. விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சகத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி சந்தோஷம் எப்பொழுதும் உங்களுடனே இருக்கிறது. சில தேவையற்ற நடவடிக்கைகளால் தேவையற்ற விஷயங்களால் செலவுகள் ஆவதை உங்களால் தவிர்க்க முடியாது. அதனால கவனமும் எச்சரிக்கையுடன் இருந்தால் விருச்சகம் செலவிலிருந்து தப்பிக்கலாம். தனுசு ராசி என்பர்களே, தனுசு பொறுத்தவரையில் இந்த நாள் கவலை பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு அவர்கிட்ட இருக்கு. அது எப்படி இருந்தாலுமே பணம் புகழ் செல்வாக்கு கிடைத்தாலும் கிடைக்காத ஒரு விஷயத்தை நம்பி கவலைப்படக்கூடிய அமைப்பு தனுசு ராசிகளுக்கு உண்டு. மகரம் ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் ஒரு வெற்றி பெற்று மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். அதனால மகரம் ரொம்ப கடல் கொந்தளிக்குதுன்னா மகிழ்ச்சியா இருப்பீங்க. நேற்றையிலேருந்து மகிழ்ச்சி உங்கள்கிட்ட இருக்கு. இருந்தாலும் அந்த மகிழ்ச்சியின் வாயிலாக நீங்க செய்த செயலில் நன்மை அடைந்து பெருமைப்படக்கூடிய அமைப்பு இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால வெற்றி உங்கள் கையில். கும்பராசி என்பர்களே, கும்பத்தை பொறுத்தவரையில் சூரியன் சனி சேர்க்கை பகை. சூரியன் பயிற்சிக்கு அப்புறம் கும்பம் இன்னும் சூப்பரா அடுத்த நிலைக்கு வந்துடும். அது சனி பயிற்சிக்கு அப்புறம் இன்னும் சூப்பரா ஆயிடுவாங்க. அவர்களால் செய்ய முடியாத வேலையை இல்லைன்னு முடிவு பண்ணிடலாம். கடன் அமைப்பு தொந்தரவு போயிடும். மக்கள் மகிழ்ச்சியா இருப்பாங்க, உங்களை ஏற்றுக்கொள்வார்கள். அதனால மகிழ்ச்சி சந்தோஷத்துடன் வாழக்கூடிய அமைப்பு இந்த நாளில் தங்களிடம் இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்தவரையிலும் இந்த நாள் ஒரு மன சஞ்சலம் அல்லது மன பயம் இது இருந்துகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? மீனத்தை பொறுத்தவரை இந்த பயம் இல்லைன்னா ரொம்ப ஒன்றும் முடியாது. மீனத்துக்கு ஏன் பயம் வருது அப்படின்னா, தன் குடும்பத்தை நினைத்து பயம் வரும். இங்க இப்படியே போற காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால அதிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பு ஐயன் ஈசன் வழிபாடு மேற்கொள்ளும் வெற்றி அடையலாம்.